ஈரான் கப்பல்களை மூழ்கடித்து அமெரிக்கா 12வது நாளாக தொடரும் யுத்தம். லெபனான் மீதான தாக்குதல் பிராந்திய மோதலாக மாறும். ஐநா சபையில் சிரியா எச்சரிக்கை. வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதல் ஐநா பாதுகாப்பு சபையில் தீர்மானம். மத்திய கிழக்கில் நிலவும் போரை முடிக்க 3 முக்கிய நிபந்தனைகளை விதித்தது ஈரான். நாடு முழுவதும் 17,000 மின்தடை சம்பவங்கள் முன்னுரிமை அடிப்படையில் சீர் செய்ய நடவடிக்கை. மத்திய கிழக்கு நெருக்கடி இலங்கைக்கு ஏற்படவுள்ள பாதிப்புகள் குறித்து சஜித் எச்சரிக்கை. வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்கா, ஆஸ்திரேலிய கூட்டுப்படை மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் நேற்றைய தினம் 12வது நாளை எட்டியது. ஈரான் தனது எல்லையை ஒட்டிய ஹார்முஸ் ஜலசந்தியை ஏற்கனவே முடக்கியுள்ளது. அந்த வழியாக செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இதனால் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியில் கண்ணி வெடிகளை மிதக்கவிடும் ஈரானின் திட்டத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் 16 ஈரானிய கன்னிவெடி கப்பல்கள் தங்கள் படைகளை மூழ்கடித்தன என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. முன்னதாக ஹார்முஸ் ஜலசந்தியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சியாக ஈரான் கண்ணி வெடிகளை மிதக்கவிட தொடங்கியிருப்பதாக உளவுத்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் என அமெரிக்க ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. லெபனானில் அதிகரித்து வரும் வன்முறைகள் மற்றும் தாக்குதல்கள் காரணமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் மேலும் விரிவடையும் அபாயம் காணப்படுவதாக சிரியா எச்சரித்துள்ளது. லெபனான் விவகாரம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நடைபெற்ற விசேட கூட்டத்தில் உரையாற்றிய சிரியாவின் நிரந்தர பிரதிநிதி இப்ராஹிம் ஒலாபி இதனை தெரிவித்துள்ளார். பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள ஆபத்தான பதற்ற நிலை குறித்து சிரியா தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியதுடன் லெபனான் மக்கள் மற்றும் அதன் உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை கடுமையாக கண்டித்தது. தற்போதைய மோதல்கள் தொடருமானால் அது லெபனானுக்கு அப்பால் முழு பிராந்தியத்தையும் பாதிக்கும் வகையில் போரின் எல்லைகளை விரிவுபடுத்தும் என ஒலாபி சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களை தற்காலிகமாக இடம்பெயரச் செய்யும் அல்லது வெளியேற்றும் எந்தவொரு கொள்கையும் சிரியா நிராகரிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ராணுவ நடவடிக்கைகள் சட்டப்பூர்வமான அரசு நிறுவனங்களால் மாத்திரமே முன்னெடுக்கப்பட வேண்டும் என லெபனான் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை சிரியா வரவேற்பதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச சமூகம் உடனடியாக தலையிட்டு பிராந்திய அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என சிரியா இதன்போது வலியுறுத்தியுள்ளது. வளைகுடா நாடுகள் மீது ஈரான் முன்னெடுத்து வரும் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த கோரி வளைகுடா ஒத்துழைப்பு பேரவையினால் முன்மொழியப்பட்ட தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த தீர்மானத்தின்படி வளைகுடா பிராந்திய நாடுகள் மீதான தனது தாக்குதல்களை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் இடம்பெற்ற இந்த முக்கிய வாக்கெடுப்பில் சபையில் உள்ள 13 நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தன. 2 நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்த போதிலும் தீர்மானத்திற்கு எதிராக எந்தவொரு நாடும் வாக்களிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தயார் என்ற சமிக்ஞையை ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் வெளிப்படுத்தியுள்ளார். ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் நாட்டு தலைவர்களுடன் நடாத்திய தொலைபேசி உரையாடல்களின் போது இந்த விருப்பத்தை அவர் தெரிவித்துள்ள போதிலும் பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு 3 முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார். ஈரானின் தேசிய உரிமைகள் மற்றும் இறையாண்மை முழுமையாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதுடன் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களால் ஈரானில் ஏற்பட்ட பாரிய உட்கட்டமைப்பு சேதங்கள் மற்றும் பொருளாதார இழப்புகளுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் எதிர்காலத்தில் இதுபோன்ற ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் மீண்டும் நிகழாது என்பதற்கான பலமான சர்வதேச சட்ட உத்தரவாதங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்பதையும் ஒரு முக்கிய நிபந்தனையாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கத்திய நாடுகள் மற்றும் இஸ்ரேல் மீது தங்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை என ஈரான் பலமுறை கூறி வந்துள்ள போதிலும் பிராந்திய அமைதியை கருத்தில் கொண்டு இந்த பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை திறந்து வைத்துள்ளதாக ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் மேலும் தெரிவித்தார். மின்சார தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் கைவிடப்பட்டுள்ள போதிலும் நாடு முழுவதும் சுமார் 17,000 மின்சார தடைகள் பதிவாகியுள்ளதாக தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்தனர். இவற்றை விரைவாக சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜயசிங்க மற்றும் அதிகாரிகளுடன் நேற்று தின பிற்பகல் இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட இந்த பணிப்புறக்கணிப்பு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. இலங்கை மின்சார சபையை கலைத்த பின்னர் ஊழியர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கப்படாமை மற்றும் அவர்கள் இணைக்கப்படவுள்ள நிறுவனங்கள் குறித்து முறையான அறிவித்தல் விடுக்கப்படாமை ஆகிய காரணங்களை முன்வைத்து கடந்த 9ஆம் தேதி மாலை முதல் 24 தொழிற்சங்கங்கள் அடையாள பணிப்புறக்கணிப்பை ஆரம்பித்தன. பணிப்புறக்கணிப்பு கைவிடப்பட்டாலும் மின்தடை ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மின்சார விநியோகத்தை வழமைக்கு கொண்டுவர ஊழியர்கள் தற்போது தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக அதிக அளவிலான மின்தடைகள் பதிவாகியுள்ள பகுதிகளில் முன்னுரிமை அடிப்படையில் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் தீவிரமடைந்து வரும் மோதல்களால் இலங்கையில் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து விவாதிப்பதற்காக வெளிநாட்டு கொள்கை ஆய்வாளர்கள், முன்னாள் ராஜதந்திரிகள் மற்றும் கல்வியலாளர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவசர கலந்துரையாடல் ஒன்றை நடாத்தியுள்ளார். இலங்கை தற்போதுதான் டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட 4.1 பில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார இழப்பிலிருந்து மீண்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், மத்திய கிழக்கு பதற்றங்கள் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தை நேரடியாக பாதிப்பதாக எச்சரித்தார். கடந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி காலி கடற்பரப்பிலிருந்து சுமார் 19 கடல் மைல் தொலைவில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் ஈரானிய போர்க்கப்பலான ஐரிஸ் டேனா மூழ்கடிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய சஜித் பிரேமதாஸ், உலகளாவிய மோதல்கள் இலங்கையின் எல்லைக்கு மிக அருகில் வந்துள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த சூழலை எதிர்கொள்ள பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, ஸ்டாபிலிட்டி, ஆர்டர், ப்ராஸ்பரிட்டி என்னும் புதிய கொள்கை முன்னெடுப்பை அவர் அறிவித்துள்ளார். இதன் கீழ் அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டிய 4 முக்கிய அம்சங்களை அவர் முன்வைத்துள்ளார். இலங்கையிடம் தற்போது 1 மாதத்திற்கு மாத்திரமே போதுமான சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. ஹோர்முஸ் நீரிணை போன்ற முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதைகளில் தடைகள் ஏற்பட்டால் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்படும். எனவே சூரிய மற்றும் காற்று மின்சக்தி திட்டங்களை விரைவுபடுத்தி இறக்குமதி செய்யப்படும் எரிபொருட்களுக்கான தங்கியிருப்பை குறைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த கட்டத்திலான காலப்பகுதியில் நாட்டை காப்பதே தலைமைத்துவத்தின் பொறுப்பாகும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரான் கப்பல்களை மூழ்கடித்து அமெரிக்கா 12வது நாளாக தொடரும் யுத்தம். லெபனான் மீதான தாக்குதல் பிராந்திய மோதலாக மாறும், ஐநா சபையில் சிரியா எச்சரிக்கை. வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதல், ஐநா பாதுகாப்பு சபையில் தீர்மானம். மத்திய கிழக்கில் நிலவும் போரை முடிக்க 3 முக்கிய நிபந்தனைகளை விதித்தது ஈரான். நாடு முழுவதும் 17,000 மின்தடை சம்பவங்கள், முன்னுரிமை அடிப்படையில் சீர் செய்ய நடவடிக்கை. மத்திய கிழக்கு நெருக்கடி, இலங்கைக்கு ஏற்படவுள்ள பாதிப்புகள் குறித்து சஜித் எச்சரிக்கை. இத்துடன் யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.